97 லட்சம் வாக்குகள் வரைவு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய எண்ணிக்கை. தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அந்த டேட்டா நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்ததில்ல. எஸ்ஐஆர் எடுப்பதற்கு முன்பு ஒரு எண்ணிக்கை, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வாக்காளர் எண்ணிக்கை இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து எவ்வளவு சதவீதம் நீக்கினாங்க அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்படி பார்க்கும்போது 20% 40% வரை நீக்கப்பட்டவர்களை நம்ம ஒரு கேட்டகரியா எடுத்து அதை நம்ம இந்த மேப் பண்ணி பார்த்திருக்கோம். அதாவது எஸ்ஐஆர் நடப்பதற்கு முன்னாடி இருந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து இப்ப வெளியா இருக்கிற வரை வாக்காளர் பட்டியல்ல 20% இருந்து எவ்வளவு சதவீதம் நீக்கி இருக்காங்க? 40% வரைக்கும் நீக்கி இருக்காங்க. 40 வரைக்கும் நீக்கி இருக்காங்க. அப்போ 20% இருந்து 40% வரை நீக்கப்பட்டவர்களை இந்த மேப்ல டார்க் ஷேட் பண்ணிருக்கு இல்லீங்களா. அது எந்த பகுதியில் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு சென்னை மண்டலத்துல அதிகமா இருக்கு, இன்னொன்னு மேற்கு மண்டலத்துல அதிகமா இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது அவங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் அந்த எஸ்ஐஆர் நடந்திருக்கக்கூடிய பணிகள் அதிகமான நீக்கம் நடந்திருக்கிறது சென்னை மண்டலமும் மேற்கு மண்டலமும். சென்னை ஏற்கனவே திமுக வலுவாக இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில நிறைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. மண்டலம் முதல்வர் தொகுதியும் அங்கதானே இருக்கு, 1 லட்சம் வாக்குகள். ஆமா, இவரு சேப்பாக்கத்துல உதயநிதி அவருடைய தொகுதியில் 87,000. திமுக தலைவர்களுடைய தொகுதிகள் சென்னையில இருக்கு. பொதுவா சென்னை மண்டலமே திமுகவுக்கு சாதகமான ஒரு பகுதி, அதுல அதிகமான நீக்கம் நடந்திருக்கு. அதே மாதிரி மேற்கு மண்டலத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அது திமுக கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பகுதி. இப்ப அதுக்காக செந்தில் பாலாஜியை அந்த மண்டலத்துக்கு பொறுப்பாளரா போட்டு அங்க பணியாற்றிட்டு இருக்காங்க. நாங்க எல்லா தொகுதியும் ஜெயிப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு செந்தில் பாலாஜிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த என்னென்ன தொந்தரவுலாம் நடந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மேற்கு பகுதி 2 பேருக்கும் ஒரு பெரிய போட்டி நடக்கக்கூடிய பகுதி மேற்கு மண்டலம். அந்த பகுதியில 20% மேல நிறைய நீக்கப்பட்டிருக்கு. இதுல என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, ஒண்ணு பிஜேபி அவர்கள் கையில் இருக்கக்கூடிய பிஜேபி அதிமுக கூட்டணி அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய பகுதியை தக்க வச்சுக்கிறதுக்கான நம்பர்ஸ் இருக்கு, அதான் சொல்லுது. இன்னொன்னு திமுக எங்க வலுவா இருக்கோ அந்த பகுதியில் திமுகவை வீக்கெண்ட் பண்ணக்கூடிய வலுவிழக்க செய்யக்கூடிய முயற்சியும் இதுல தெரியுது, இந்த டேட்டா சொல்லுது.